வணக்கம் மக்களே, வாங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. கொஷின் பாருங்கள், பை 3 get 1 ஃப்ரீ. ஸோ இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா நிறையா ஷாப்பிங் மால்லாம் பார்த்துருப்போம். நமக்கு ஆஃபர் கொடுக்கும்போது இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, பை 3 get 1 ஃப்ரீ. 3 பொருள் வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஷர்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 3 டிஷர்ட் வாங்கினா ஒரு டிஷர்ட் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போது எனக்கு மொத்தமாக 4 டிஷர்ட் கிடைக்குமா? அந்த 4 டிஷர்ட்டை தான் நான் டினாமினேட்டரில் போட்டுட்டேன். ஸோ இந்த 4 டிஷர்ட்டில் எனக்கு 1 தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த 1 நியூமினேட்டரில் போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் டினாமினேட்டரில் வரும். ஃப்ரீயாக கொடுக்குறத நியூமினேட்டரில் போட்டிருக்கேன். அப்போது 1/4 கிடச்சிருக்கா? இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1/4 × 100. இப்போ இந்த 100 4ஆல் டிவைட் பண்ணால் 25 டைம்ஸ் வரும். ஸோ பை 3 get 1 ஃப்ரீக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 25%. ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.